தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியா கூடி வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, எல்லாரும் நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தாவே சோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் தாங்கி நடத்தி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால இந்த இடத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். சகினா மகிமை இந்த ஆலய கட்டிடத்தை நிரப்பட்டோம். ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளே சுபின் நாமத்தில் விலகி போகிற தேவ ஜனங்கள் விடுதலையோடு கூட உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் துரிதமாய் கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் உணர்வோடு கூட பாடுவோம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். நாம் எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம் ஆண்டவருடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. தேங்க்யூ லார்ட். அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அப்படி தான் சொல்லுகிறது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். அந்த கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்
இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். Yes, yes, துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நோடி போடுதே அவர் நம்முடைய யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம். ஆமென். நோடி போடுதே சுகம் தருவான். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். ஹalleluya. அப்படியே எழும்பி நின்று 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை கொண்டாடும்படியா வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா வந்திருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து கைகளை உயர்த்து. இட் இஸ் யுவர் டைம், இட் இஸ் மை டைம். நம்முடைய நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவது தேவ திட்டம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We have come, we have gathered here to worship the Lord. இங்க கூடி வந்ததின் நோக்கம் ஆராதிக்கிறது. நம்முடைய ஒரு தேவன் ஆராதனைக்குரிய துதிக்கு பாத்திர கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது எல்லாம் விலகி போகுமே, நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. உங்க முகத்தை பார்க்கணுமே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போறோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. அல்லேலூயா
போல வெள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை கடந்து போக அதை குவியலா நிறுத்தி ஒரு அற்புதத்தை செய்து தேவ ஜனங்கள் அக்கறை படுபடியா உதவி செய்கிற தேவன் நம்மத்தில இருக்கிறார். வெள்ளம் போல, யோர்தானின் வெள்ளம் போல எத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்தால் இப்போது அது விலகி ஓடும்படியா ஆண்டவர் அற்புதம் செய்வ கரங்களை தட்டி ஆமென். யோர்தானின் வெள்ளங்கள் விலகி விடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். எல்லா தடைகள் விடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா, சுவிசேஷத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழும்பி மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தேசத்தின் கட்டுகள் அருந்து விழணும்னா சபைகளில எழுப்புதல் வரணும், நம்ம மத்தியில எழுப்புதல் வரணும். கரங்களை தட்டி ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே நான் முடங்கி கிடக்கிறவனா அல்ல ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு மூலையில ஆண்டவரே முடங்கி கிடக்கல ஆண்டவரே, நான் உயிர் தெழுந்து உலர்ந்த எலும்புகள் அல்ல ஆண்டவரே, உயிர் பெற்ற ஒரு சேனையா, ஜெப சேனையா, துதி சேனையா எழும்பி நிற்கத்தக்கதாக எங்க தேசத்தினுடைய கட்டுகள் அறுக்கப்பட்ட கரங்களை தட்டி ஆமென் ஆமென். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரே நின்று எங்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும். எல்லா கரங்களும் உயர்த்தி தேசத்தின் கட்டுகள் அருந்து விழும், எரிகோ இடிந்து விட எல்லா தடைகள் கரங்கள் நல்ல உயர்த்தி எல்லாருமா. ஓ தேவனே நாமத்தை உயர்த்தி எஸ் எஸ் கரங்கள் எல்லாரும் கரங்களும் உயர்த்தி. இந்தியாவில் இன்றைக்கு தேசத்தின் கட்டுகள் நல்ல கையை உயர்த்தி ஆராபா ராதா ராபா ஆராதிப்போம். glory glory எல்லாருடைய கரங்களை உயர்த்தி எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேசத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். தேசத்துல சேமம் உண்டாகணும்னா என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும்.
தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கமா திரும்பும் போது தேசத்தின ஆண்டவர் கட்டுகளை அறுத்து நம்முடைய தேசத்திற்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவார். God will send healing to our nation. God will send healing to our nation. கரங்களை தட்டி எங்க தேசத்திற்கு, இந்தியாவிற்கு ஆண்டவரே சேமத்தை தர வேண்டும். ஆண்டவரே சுகத்தை தர வேண்டும். எங்க தேசம் ரட்சிக்கப்படணும். நல்ல கைகளை தட்டி பிசாசு வெட்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கிக்க எல்லா தடைகள் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அபிஷேகநாதன் மத்தியில இறங்கி வரும்படியா அபிஷேக தைலத்தால் நம்மை நிரப்பும்படியா ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து அந்த அபிஷேகநாதரே என்ற பாடல். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். Glory. அப்படியே எல்லாரும் அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம். A fresh anointing. I need a fresh anointing, Lord. Oh, Radaramo Shikala Raba. Liba Daramori Andaraba. Amen. Amen. Jesus. அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகம் ஊற்றிடும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றிடும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகம் ஊற்றிடும். பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமோ. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை பெற்றிட ஒரு அபிஷேகம். அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூற்றுமே. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா. ஒரு அபிஷேக தைலமா ஆண்டவரே அந்த தைல கூட்டி ஒலிவ எண்ணெய் நறுமண பொருட்களை கொண்ட ஒரு அபிஷேக தைலம் எங்களை நிரப்பட்டுமே. ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட உன்னாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகம் ஊற்றுவே.
நாமம் கரங்களை உயர்த்தி சொல்லிட எல்லாரும் கரங்களை உயர்த்தி அபிஷேகம் கைகளை உயர்த்தி எல்லாரும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் என்மேல் ஈர கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்மேல் இறங்கட்டும் வடிந்து ஓடட்டும் ஆண்டவரே என்மேல் புரண்டு ஓடட்டும் glory அலகாரா ரபாதா ரமோ ஷிகாலா ரமோ ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் Jesus, we worship your holy நறுமணங்கள் name. உடைய அந்த ஒலிவ எண்ணெய் அந்த அபிஷேகத்துக்காக கைகள் உயர்த்தப்படட்டும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ண அந்த நறுமண பொருட்களால ஒரு அபிஷேக தைலத்தை உண்டாக்கி ஆண்டவரே என் மேல் ஊற்றுங்க வாஞ்சையோடு கூட எல்லா கைகளும் உயர்த்தி கேட்போம். Let's ask God. கரங்கள் உயர்த்தப்படட்டும். Real thirst. தாகத்தோடு Hallelujah. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்பீங்களா? என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக தைலமா ஆண்டவரே என் மேல் இறங்கட்டும். ராஜாக்களுக்காக ஆசாரியர்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த அபிஷேக தைலம் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரு. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்போமே. வாஞ்சை இருந்த if at all you want, if you decide to have the anointing of the Holy Spirit, அந்த அக்னி அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும். Oh glory. எல்லா கைகளை உயர்த்தி yes yes பலத்தின் மேல் பலன் அடைய அபிஷேகம் ஊற்றிடும். Jesus, we worship your name, Lord. Lord Jesus, we thank you, God. எல்லாரும் சொல்லும் அபிஷேக தைலத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி கேட்போம் ஆண்டவரே. அபிஷேக நாதரே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, பலத்தினால நிரப்புங்க. உடைய அபிஷேகம் இல்லாமல் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த காலவேளையில கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. Ask the Lord this morning to fill you with His Spirit, because without His Spirit we cannot live holy lives. அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் நாம் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியாது. அதற்காக தான் அவர் சொன்னார், நீங்கள் பட்டணத்தில் காத்திருங்க, பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேகர் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் கீழே நாம் இன்னும் வரல. ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்புங்க, உடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. Hallelujah. Lord Jesus, we thank you, God. ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆண்டவரே
எப்பொழுதும் வருவது போல வந்து போகாதபடி ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற்று ஆண்டவரே அவர்கள் வீடுக்கு திரும்பி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதமும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய வசனத்தினை ஆண்டவரை நாங்கள் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரை உம்மை பற்றி பிடித்தவர்கள் ஒருபொழுதும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்று ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு விடுதலையோடு ஆண்டவரை திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு நீர் பேச எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் சத்தமாக வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் ரொம்ப பாரப்படுத்தி இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் மிக முக்கியமானது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அல்லது அஸ்திபாரம் என்று சொல்லலாம், ரட்சிப்பு. அதை குறித்து தான் எபிரேய நிருபத்தில் எழுதுகிறார் அந்த ஆக்கியம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்றிருப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது எனக்கே அதிக கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு அதை உணராமல் இருக்கிறது. ஏதோ நம்ம முந்தியெல்லாம் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக வாழ, பரிசுத்தத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் பெந்தெகோஸ்தே சபையில் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சபைகள் எப்படி இருக்கிறது? பாரம்பரியமாய் மாறிவிட்டது. ஒருவேளை அந்த ரட்சிப்பை இன்னும் பெறாதிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் நான் கேட்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து பாவ மன்னிப்பின் மூலமாய் பெற்று தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து பாவ மன்னிப்பின் மூலமாய் பெற்று தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஆமென். அது லேசா இல்லை, ஏதோ சும்மா இலவசமாக நம்ம அதுக்காக ஒரு முயற்சியும் செய்யலை. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை தெரியாத நமக்கு அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை தேடிய போல, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவனாகவே வாழவில்லை. 25 வயது வரைக்கும் கிறிஸ்தவனாகவே வாழவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை வசனம் தெரியும், என் பெற்றாருடைய கட்டாயத்தின் நிமித்தமாக நான் சபைக்கு போயிருப்பேன், ஆனால் ரட்சிக்கப்படலை. 24 வயது முடிகிற நேரம் வரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில்
அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த அது ஆவியானவரை காத்துக்கொள்ளுங்கள். நமக்குள்ள நற்பொருளா இருக்கிறது. ஆமென், ஆமென். கெட்ட பொருளா நல்ல பொருளா? நற்பொருள் நமக்குள்ள இருக்கிறது. அதை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்கிறதுக்கு உங்களால் என்னால் முடியாது. அதுக்கு ஆவியானவருடைய உதவி வேணும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், நான் போகிறது நலமாயிருக்கும். நான் போவேனானா உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்வோம். அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்வான். ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்படைந்து ரட்சிக்கப்படும் போது அவனுடைய மனசாட்சியில் குற்ற உணர்வு நீங்கி அவனை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். பாவத்தை அறிக்கை பண்ணலனா நீ இரக்கம் பெற முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 9:14 கொஞ்சம் வாசிப்போம். 9:14. ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும். அவருடைய இரத்தத்துல, அந்த பழுதற்ற இரத்தத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மை அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மை அப்போ சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 24:16 வாசிப்போம். அப்போஸ்தலர் நிருபம் 24:16. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, டெலிபரேட்லி ஓபன் கன்ஃபெஷன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதனால தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக அல்லேலூயா. இப்ப 2 பேருக்கு முன்னால நான் தேவனுக்கு முன்பாக நல்லவனா இருக்கிறேன் சொன்னா ஜனங்களுக்கு தெரியாது. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். ஆனா ஜனங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன மனசாட்சி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குற்றமுள்ள மனசாட்சி தான் ஒருத்தரை பார்க்க முடியாது. குற்றமற்ற மனசாட்சின்னா ஐ டோன்ட் மைண்ட் லுக்கிங் அட் தேர் ஃபேஸ். அவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு முடியல, குற்ற உணர்வு இருந்தால் பேச முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது ரொம்ப அவசியமாய் நிச்சயமாய் இருக்கிறது. நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படணும். அவன் நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லல. ஆமென். He did not dare to confess that he is blameless. நான் முயற்சி செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். எப்படின்னா வேத வசனம் ஜெபந்தான் என்ன நான் அப்படியே சுத்திகரிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. இதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். இதுதான் நம் மனம் புதிதாகிறதுனால உண்டாகும் மறுரூபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இந்த ரட்சிப்புக்கு அடுத்தது ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பின் அடுத்தபடி, செகண்ட் ஸ்டெப். ரட்சிக்கப்பட்ட உடனே
ஞானஸ்தானம் எடுக்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்து முன்னால் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கலைஞ்சு போகிறோம். அப்படி வந்த உடனே அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்களாம் போய் அவங்கள வாழ்த்துவீங்கள்ல. டிட் யூ நோ தட்? டு யூ ரிமெம்பர்? ஞாபகம் இருக்குதா? ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பின்னால் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முன்னால் நம்ம போய் அவங்கள ஆமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் வெல்கம் இன் டு ஏலிம் ஃபேமிலி. இந்த சபை குடும்பத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் 2வது படியான ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்தது அவன் சபையில் சேர்க்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அப்படிதானே நம்முடைய கதை. ரட்சிக்கப்படாத ஞானஸ்தானம் எடுக்காம இங்க வந்து உட்கார்ந்து இருப்போமானா நீங்க பார்வையாளர். உங்களுக்கு இந்த சபைக்கும் சம்பந்தமே இல்லை, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ why did I come? that is your problem. எனக்கு தெரியல. நான் இப்போ வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுனா இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அங்கேயும் தீர்ப்பு சொல்லிட்டார். ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு அடைவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ யோவான் ஸ்நானகனால ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படியா தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்கள். லூக்கா 7:30 அடுத்ததாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிரேட் கமிஷன் மத்தேயு 28:19. அடுத்ததாக ஞானஸ்நானம் என்பது வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. அவர் என்ன சொல்றார்? அந்த கிரேட் கமிஷன் மாபெரும் கட்டளை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆமென். பிறகு அங்க ஞானஸ்நானம் கொடுத்து கமா இருக்குதா சிஸ்டர்? கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிடிக்கிறதுல, ஜெபம் பண்ணுகிறதுல இந்த சபையில தரித்திருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவளுக்கு உபதேசம் பண்ணணும். அருமையான சபையே, நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்களானால் இயேசு சொன்ன ஆலோசனையும் கட்டளையும் பின்பற்ற வேண்டும். If you say I love Jesus, நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா அவர் சொன்ன கட்டளையே ஆலோசனையே நாம கை கொள்ளணும். ஆமேன். என்ன ஆலோசனை? ஏலிம் சபை வாரம் வந்து உட்கார்ந்து நல்லா இருந்துச்சு பாஸ்டர் ஆராதனை, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆண்டோடைய பிரசனம் நல்லா இருந்துச்சு, வசனம் நல்லா இருந்துச்சு, அதை சொல்லிட்டு போய் கிரேட் போடுறது, மார்க் போடுறதுக்கு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிள்ளைகளை கேட்டேன், இல்லை பாஸ்டர் மார்க்கெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் கிரேட் தான் போடுறாங்க. அதுக்கு பேர் கிரேட் ஷீட்டு. அப்படி தானே டீச்சர்? எனக்கு தெரியல. கிரேட் ஷீட் அப்படி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் மார்க் போட்டுட்டு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ உட்கார்ந்து இருக்காத, புறப்பட்டு போய்
சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரா மாறணும்னா போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்ததான எல்லா கட்டளைகளும் நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு பெற்று தந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆமேன். Every believer who saved by grace should keep up your salvation. உன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக்கணும். ஆமேன். ஆமேன். அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே, குட்டி பிள்ளைங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அம்மா எங்கேயாவது போகிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க அம்மா கூட நானும் வரேன் வரக்கூடாது. அது அந்த அம்மாவுடைய, நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியல, சொல்லுங்கள் தம்பி. அம்மா முந்தானிய பிடிச்சிக்கிட்டு விடவே விடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை அப்படியே பிடிச்சிக்கணும். ஆண்டவரே நான் விட மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு பெற்று தந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பெருமை பாராட்டாது இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து இப்படியாக எச்சரிக்கிறான். மார்க் 13:13. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து நாளைக்கு ஆண்டவரை விட்டுட்டு போய் 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு 1 வாரம் கழிச்சு ஆண்டவரை விட்டு 4 மாதம் பொறுத்து திரும்பவும் ஆண்டவரை பிடிச்சிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை முடிவு பரியந்தோம் அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டுவன். அந்த ரட்சிப்பு அனுதின அனுபவம். இட்ஸ் டெய்லி, டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையின் எஞ்சிய நாட்கள் வரை எவ்வளோ நாள் இருக்கிறோம் தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எஞ்சிய நாட்களில் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை காத்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அப்படியே கையை கூட உயர்த்தாது, அப்படி அப்படி சும்மா இப்படி பார்த்துக்கிட்டு ஓகே, இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க நல்லா துதிக்கிறாங்க, அவங்க நல்லா பாடுறாங்க, அவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க. அங்கேயும் சபையிலையும் கிரேட் போட்டு போயிட்டுருக்குற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறணும். ஆமேன். அந்த அபிஷேகத்தை பெற்றவன் அமைதியாகவே இருக்க முடியாது. ஜெபிக்கிறவன் அமைதியாகவே இருக்க முடியாது. ஜெபிக்கிறவன் பாரப்படுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, என் பிதாக்களுடைய கல்லறை இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, அவன் முக வாடலாக இருக்கிறது, ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கணும். அப்படி முகவாடலோடு ராஜா பக்கத்தில் நின்னான்னா இந்த ராஜா ஏதோ ராஜ்யத்தில் இவன் பக்கத்தில் நிற்கிறவனுடைய வாழ்க்கையில் ஏதோ குறை இருக்கிறது, அதை கூட சரிப்படுத்த முடியாத ஒரு ராஜா என்று சொல்லுவார்கள். அதனால் அவனை வைக்கவே மாட்டார். உடனே நீ சரியில்லை, உனக்கு ஏதோ வருத்தம்னா வீட்டில் வச்சுக்க, வேலைக்கு வரும்போது என் பக்கத்தில் நிற்கும் போது உனக்கு வருத்தமே இருந்தாலே. ஆமென். பச்சை பாப்பா, இந்த கடை பச்சை பாஸ் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? பச்சை பாஸ் துணி கடைக்கு
எல்லாரும் போயிருப்போம். சரி, போகும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது அனுபவம், புதிய அனுபவம் உள்ள நுழையும் போது அங்கேயே வரிசையாக பொம்பளைங்க நிற்கிறாங்க. அப்படின்னு வாங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க? பின்ன என்ன உங்களை பார்த்தோன்னு வாங்க சார். 4 பேர் 5 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 4 பேர். எல்லாருமே என்ன வேணும், என்ன வாங்கினேன் சார்? புடவையா, சட்டையா, ஷர்ட்டா, பேண்ட்டா, கோட்டா, சுடிதாரா, டாப்ஸா இல்லை கேட்குறாங்களா இல்லையா? அப்புறம் சொல்லுங்க. என்னங்க வாயில் சொல்ல மாட்டாங்க, ஒரு கைப்பிரதி கொடுக்குறாங்களா இல்லையா? என்ன கொடுக்குறாங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கார்டு, அதில் எழுதிட்டுருக்குறாங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? பச்சை பாசில் வேலை செய்கிறவங்க கூட உன்னை அன்பாக வரவேற்று உன் கைப்பிரதி கொடுக்குறான். நீங்கள் சொல்ல தெரில, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை தெரியும்னு சொல்ல தெரில, நீ ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி உனக்கு கைப்பிரதி கொடுக்குறேன். நம்ம அவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்களாம், அதனால் கைப்பிரதி கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக காத்துக்கொள்ள வேண்டியது ரட்சிப்பு. ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நம்மையும் நம்முடைய ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஞானஸ்நானம் கொடுத்தான். அவங்க நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானத்தை தடை பண்ணக்கூடாது. ஆமென். ஆனால் என்கிட்ட ஞானஸ்தானம் வேணும்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வராதுன்னு சொல்லிடுவேன். ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஆமென். அப்படி சொன்னவங்க கூட்டு வந்தவங்க ஆளை காணும், கூட்டு வந்து விட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கூட்டு வந்தவர்களை காணும். ஆண்டவருக்கு சோதனம். அதுக்காக இங்கே ஆள் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆள் தேவையில்லை, இயேசுநாதருக்கும் ஆள் தேவையில்லை. ஆவியானவர் ஆவியின் ஏவுதல்னால உங்களை சபைக்கு கொண்டு வந்துடுவார். அவரால் முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்குள்ளே நம்மையும் நம்முடைய ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அப்போஸ்தலர் 10:47 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு சோதனம். அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லு, வாசிப்போம். அவருக்குள் நிலைச்சிருக்கிறேன் என்று இங்கே யாராவது சொல்வீங்களானா, ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து சொல்றேன். ஞானஸ்தானம் எடுத்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு சபையில் சேர்க்கப்பட்டவர்களை சொல்லுகிறேன். சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் தான் முழு அங்கத்தினர்கள். அவர்களிடத்தில் சொல்லுகிறேன். அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். ஆண்டவருக்கு சோதனம். அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் நடந்திட கால்கள் வேணும். கேட்கணும். 50 வருஷம் ஆயிடுச்சு. என்னது? அந்த பாடலை எழுதினவர் சகோன் எமில் ஜெபசிங். தரிசனத்தோடு ஆண்டவரை போல பேசணும், ஆண்டவரை போல நடக்கணும், காடு மேடெல்லாம் காணாமற் போன ஆட்டை தேடி போகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு கீழ்ப்படிந்த ரட்சிப்பை பற்றி கட்டளைகள் மற்றும் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும்.
என் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாய தீர்க்கும் என்று சொல்லி யோவான் 12:48 சொல்கிறது. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்தில் இருந்தும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் நீங்கள் சுய நீதியில் நிலைத்திருந்து தேறினபடியினால தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். சுய நீதி தேவ நீதிக்கு கீழ்ப்படிய முடியாது. நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் 13:13 நிற்கிறேன் என்று சொல்லுகிற விழாதபடி காத்துக்கொள்ளணும். யாரும் நானும் சொல்ல முடியாது. நானும் சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யாவே, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் அதை மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல என்று 2 யோவான் 1:9 சொல்லுகிறது. வாசிப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நான் உடையவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் உருவாக்கின உபதேசத்துக்கு, மனிதனுக்காக உருவாக்கின உபதேசம் தான் இயேசு சொன்ன ரட்சிப்பு. மனுஷனுக்கு தான் ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் ஒரு சில வசனங்களை சொல்லி 1 யோவான் 2:20, 1 யோவான் 2:27 நான் வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனம் தான் நம்மை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. அபிஷேகம் சகலத்தையும் அறிந்திருக்கிறது. 27 அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. கற்றுத்தாரும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். இது என்ன சிஸ்டர், அது என்ன பிரதர், பாஸ்டர், இது என்ன பாஸ்டர் இல்லை. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்த ஆவியான் நமக்கு போதிப்பார். நீ நடக்க வேண்டியதை சொல்வார். உன் ரட்சிப்பை காத்துக்கொள்வார். உங்களுக்காக அவரே எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறபடியே அதில் நிலைத்திருக்க, இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரியதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்காதபடி இந்த கடைசி காலத்தில் எல்லா பிரயாசத்தோடு, எல்லா பலத்தோடு, ஆண்டவரே என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே கரங்கள், வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருக்க முடியாது. அப்படி கவலையற்று இருப்பேன் நான் தண்டனைக்குரியவனாக இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே இந்த மாபெரும் கட்டளை இயேசுவே, நீங்கள்
ஆண்டவரே உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களில் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மை காத்து வந்தது. இனி எப்படி இருக்கும் தெரியாது. ஆண்டவரே உம்முடைய வஸ்திர தொங்கலை நான் பிடித்து கொண்டு நடந்து போகிறேன், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். ஆண்டவரே உதவி செய்யும். வலது கரம் உயர்த்தப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதைக்கு ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான், அவர் நடந்தபடி நானும் நடக்கணும், அவர் செய்தபடி நானும் செய்யணும், அவர் உபதேசித்தபடி நானும் உபதேசிக்கணும், அவர் ஊழியம் செஞ்சபடி நானும் ஊழியம் செய்யணும், அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கணும். அவர் பாரப்பட்டார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொன்னார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இருக்கிறது. இப்போவும் அந்த அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கணும். எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள உமக்குள்ளே நிலைத்திருக்க ஆண்டவரே நான் கவலையற்று இல்லாதபடி மிக ஜாக்கிரதையா விழிப்போடு வசனத்தின்படி என்னை காத்து கொண்டு ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் உமக்காக வாழ்ந்து வரும்போது கடந்து போக எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. துதிக்கான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று வந்து கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது